நிறைய பேருக்கு கோதுமை அல்வா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு பொறுமையும் இருக்காது, நிறைய பேருக்கு டைமும் இருக்காது. ஸோ சிம்பிளாக ஏதாவது ஹல்வா செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாம்பே அல்வாவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சீக்கிரம் கட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் கரையிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா ஆரஞ்சு ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, சீக்கிரம் வந்து கெட்டிப்பட்டுரும். கொஞ்சம் கெட்டியாக ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போதே 50 ml நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து முழுசா ஒரே டைம்ல ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். நல்லா கண்ணாடி பதத்தில் பேன்ல ஒட்டாத அளவுக்கு ரெடி ஆகணும். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில கிளாஸி டெக்ஸ்சர்ல பேன்ல ஒட்டாத அளவுக்கு ரெடியான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இல்லைனா பிளேட், அதில் வந்து நெய் இல்லைனா எண்ணெயை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து தூவி விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹல்வாவை சுட சுட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலேயும் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இது நல்லா டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க. இதை வந்து நீங்க சூடா கூட சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க பீஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டணும். அப்பனா தான் வந்து நீங்க பீஸ் போட முடியும். 2 மணி நேரம் கழிச்சு நீங்க டீமோல்ட் பண்ணிட்டு பீஸ் போட்டீங்கன்னா அழகா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்க என்ன ஷேப்ல